செல்வர் மாபோசி அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் பேரறிஞர் அண்ணா அறக்கட்டளையின் செயலாளருமான திரு பாவுசா அவர்களே, பொருளாளர் திரு மாதவன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற பெரியோர்களே, கலையுலக பிரமுகர்களே, குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்டு இன்றைக்கு அண்ணா விருது பெறுகின்ற கலை உலக கண்மணிகளே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்குரிய தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் கூடியிருக்கின்ற என் உயிரினும் மேலான அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஜனாதிபதி விருது பெற்று இன்றைக்கு அண்ணா விருது பெறுகின்ற திரைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களின் ஆட்சியில் தமிழகத்தில் எல்லா விதமான வறட்சியும் நீங்கி வருகிறது. இத்தனை நாட்களாக பருவமழைகள் பொய்த்துவிட்டதால் வரலாறு காணாத வறட்சியை அனுபவித்தோம். இப்பொழுது சென்னை செங்கை நீங்களாக மற்ற எல்லா மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்கிறது. தமிழகம் எங்கும் வறட்சி நிலை நீங்கி வருகிறது. விரைவில் சென்னையிலும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பெய்யவில்லை என்றால் அதனால் ஏற்படும் வறட்சி இயற்கையாக ஏற்படுகின்ற வறட்சி. ஆனால் இத்தனை காலமாக தமிழகத்திற்கு வேறு விதமான வறட்சியும் ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் ஜனாதிபதி வழங்கும் திரைப்பட விருதுகளில் பொதுவாக தென்னகத்து கலைஞர்கள் இடம்பெறுவது என்பதும், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த கலைஞர்கள் இடம்பெறுவது என்பதும் இத்தனை ஆண்டு காலமாக ஏதோ அத்தி பூத்தது போல் மிகவும் அரிதான ஒன்றாகவே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒருவர் அல்ல, தமிழக கலைஞர்கள் 7 பேர் குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த இடையூறுகள் வந்தாலும் தமிழக கலைஞர்கள் எப்படியும் எழுவர் என்று எடுத்துக்காட்டுவது போல் இன்றைக்கு ஒரே சமயத்தில் தமிழக கலைஞர்கள் எழுவர் ஜனாதிபதி விருது பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜனாதிபதி விருதுகளை நம் மீது மழையென பொழிந்திருக்கிறார்கள். எனவேதான் புரட்சி தலைவர் அவர்களின் ஆட்சியில் கலைத்துறையில் அகில இந்திய விருதுகளை பொறுத்தவரை தமிழகத்திற்கு ஏற்பட்டிருந்த வறட்சி நிலையும் நீங்கிவிட்டது என்று கூறுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறுகிய கண்ணோட்டம் கொண்ட மாநில கட்சி, பிராந்திய கட்சி என்று சிலர் விமர்சிக்கிறார்கள். அப்படி அல்ல, அது உண்மை அல்ல என்பதற்கு இன்றைக்கு இந்த அண்ணா விருது வழங்கும் விழாவே ஓர் சிறந்த சான்றாகும். ஜனாதிபதி விருது பெற்று இன்றைக்கு அண்ணா விருது பெறுகின்ற கலைஞர்களில் திரு கமலஹாசன் அவர்கள், திரு பாண்டே சண்முகம் போன்றவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், மரியாதைக்குரிய பெரியவர் திரு எல்வி பிரசாத் அவர்களும் திருமதி பி சுசீலா அவர்களும் ஆந்திரத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு திரு ஜேசுதாஸ் அவர்கள் வரவில்லை, ஆனாலும் அவரையும் பாராட்டுவதாகத்தான் இந்த விழா அமைந்திருக்கிறது. திரு ஜேசுதாஸ் அவர்கள் கேரளத்தை சேர்ந்தவர். அதிலும் திருமதி பி சுசீலா அவர்களும் திரு ஜேசுதாஸ் அவர்களும் ஜனாதிபதி விருது பெற்றிருப்பது தெலுங்கு மொழி திரைப்படத்திற்காகத்தான், தமிழ் படத்திற்காக
வேர்ல்ட் என்று கூறியிருக்கிறார் டால்ஸ்டாய். உண்மையான கலைஞன் எப்படி இருக்க வேண்டும்? அவர் தத்துவ வேதையாகவும் வேதாந்தியாகவும் இருக்க வேண்டும், சிறந்த நிர்வாகியாகவும் இருக்க வேண்டும், அரசியல்வாதியாகவும் இருக்க வேண்டும், தீர்க்கதரிசியாகவும் இருக்க வேண்டும், சரித்திராசிரியராகவும் இருக்க வேண்டும். இத்தனை திறமைகள் எதற்கு? ஏனென்றால் கலைஞர் தான் மனித இனத்தின் ஆன்மீக வாழ்வுக்கு சிற்பி போன்றவர். எனவே இந்த வாசகங்கள் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களுக்காகவே இயற்றப்பட்டது போல் தோன்றும். ஜனாதிபதி வழங்கும் அகில இந்திய சிறந்த நடிகர் பரிசை முதலாக பெற்ற தமிழ் நடிகர் புரட்சி தலைவர். எனவே அப்பேற்பட்ட புரட்சி தலைவர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் பேரறிஞர் அண்ணா அறக்கட்டளையின் சார்பில் இன்றைக்கு ஜனாதிபதி விருது பெற்றிருக்கும் கலைஞர்களை பாராட்டுவதற்கு இந்த விழா நடைபெறுவது சால பொருத்தமுடையதுதான். இன்றைக்கு பாராட்டு பெறுகின்ற கலைஞர்கள் அனைவருமே உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அவர்களை பற்றி விரிவாக எடுத்து சொல்லிவிட்டார்கள். எனவே நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. சகோதரர் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரை கலைத்துறையில் அவரது வளர்ச்சியை வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் நான் கவனித்து வருகிறேன். அவருடைய கடின உழைப்பிற்கும் அசாத்திய திறமைக்கும் ஜனாதிபதி விருது இன்றில்லாவிட்டால் நிச்சயம் நாளை கிடைத்திருக்கும். இன்றைக்கு அகில இந்திய அளவில் புகழ் பெற்று இந்தி மொழி படங்களிலும் அவர் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறார். என்றாலும் முதல் முறையாக அவர் அகில இந்திய சிறந்த நடிகர் பரிசு பெற்றிருப்பது 3ஆம் திரை தமிழ் படத்திற்காகத்தான் என்பதை எண்ணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. திரு கமலஹாசன் அவர்கள் 3ஆம் திரையோடு நின்று விடாமல் முழுமதியாக விளங்க வேண்டும். அவர் இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும், இன்னும் பல விருதுகள் பெற வேண்டும். அவரது புகழ் மேன்மேலும் வளர்ந்து தழைத்து முழுநிலவாக ஓங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். பெரியவர் மரியாதைக்குரிய திரு எல்.வி. பிரசாத் அவர்களை பொறுத்தவரை புதிதாக நான் சொல்ல என்ன இருக்கிறது? தமது வாழ்க்கையின் பெரும் பகுதியை திரைப்படத்துறைக்கே அர்ப்பணித்துவிட்ட அவருக்கு இந்த விருது எப்போதோ கிடைத்திருக்க வேண்டும். காலம் தாழ்த்தி இப்போதாவது கொடுத்திருக்கிறார்களே என்பதை எண்ணி நான் மகிழ்கிறேன். திருமதி பி. சுசீலா அவர்கள் 4வது முறையாக இந்த ஜனாதிபதி விருதை பெறுகிறார் என்று எண்ணுகிறேன். ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக தமது இனிமை மிகுந்த குரலினால் ஒப்பற்ற சங்கீத திறமையினால் நம்மை எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார். எண்ணற்றவர்களின் உள்ளத்தை உடைத்திருக்கிறார். அவருக்கு நிகர் அவரை பற்றி நான் என்ன கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதே கருத்தை மரியாதைக்குரிய டைரக்டர் பாலச்சந்தர் அவர்களும் திருமதி சௌந்தரா கைலாசம் அவர்களும் ஏற்கனவே எடுத்துரைத்து விட்டார்கள். பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் திருமதி பி. சுசீலா அவர்களை தென்னாட்டில் லதா மங்கேஷ்கர் என்றுதான் அழைக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு கூர்ந்து இனிமேல் அவரை அப்படி அழைத்து திருமதி பி. சுசீலா அவர்களை குறைத்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வடநாட்டு கலைஞரோடு அவரை ஒப்பிட்டு இவர் தென்னாட்டில் லதா மங்கேஷ்கர் என்று கூறும் போதே அவர்தான் முதலிடம் வகிக்கிறார், இவர் அவருக்கு அடுத்த இடத்தில் தான் இருக்கிறார் என்று பொருட்படுகிறது. லதா மங்கேஷ்கர் அவர்களும் ஒப்பற்ற கலைஞர் தான். ஆனால் திருமதி பி. சுசீலா எந்த வகையிலும் அவருக்கு குறைந்தவர் அல்ல என்பதே என்னுடைய கருத்து. இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நமக்கெல்லாம் இன்னிசை விருது படைத்து அருமையாக பாடலில் வாசித்தார் மாஸ்டர்